உங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி. நம்மளுடைய ஜனநாயக கடமையை செய்ய வேண்டிய காலம் அப்படின்றது வந்துருச்சு. ஸோ 23ஆம் தேதி நம்ம எல்லாருமே வாக்களிக்கணும். ஸோ அப்ப யாருக்கு வாக்களிக்கணும் அப்படிங்கிற முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நம்ம யோசிச்சு தான் ஓட்டு போடணும் இல்லையா? ஸோ நீங்க எதை பேஸ் பண்ணி ஓட்டு போடுவீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. என்ன பாதிச்ச சில விஷயத்தை தான் இந்த காணொலியில நான் சொல்ல போறேன். அதை பேஸ் பண்ணி தான் நான் வாக்களிப்பேன் அப்படிங்கிறதுனால அதை பத்தி இந்த காணொலியில பேசலாம். வணக்கம், நான் லோகேஸ்வரி. சோ ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி ஒரு வேட்பாளர்கிட்ட நீங்க என்ன பாப்பீங்க? அந்த கட்சி ஆட்சிக்கு வந்தா நீங்க என்ன செய்யணும்? அந்த கட்சி உங்களுக்கு என்னவா செஞ்சிருக்கு? இந்த மாதிரி எல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி யார் ஆட்சியில இருக்காங்க, என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத தான் பல நாட்களா நம்ம காணொலிகளா கொடுத்துட்டு இருக்கோம். சோ உங்களுக்கு தெரியும் எந்த கட்சிக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் அப்படின்றது. ஏன்னா கடந்த 5 வருஷமா இவங்க செஞ்சிட்டு இருக்க அக்கிரமங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. மீண்டும் ஒரு முறை திமுக ஆட்சிக்கு வரும் அப்படின்னா என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதே யூகிக்க முடியல. சோ இதுல குறிப்பா என்ன பாதிச்ச விஷயம் அப்படின்றது என்ன அப்படின்னா, இதனால கண்டிப்பா கனவுல கூட நம்ம இவங்களுக்கு போடக்கூடாதுரா அப்படின்ற ஒரு விஷயத்த நான் எடுப்பேன் அப்படின்னா அது என்ன அப்படின்னா ட்ரக்ஸ். இந்த ட்ரக்ஸோட புழக்கம் இருக்கு இல்லையா, அந்த ட்ரக் டிராபிகிங் இருக்குல்ல, இது கடந்த 5 வருஷத்துல மட்டும் கண்ணா பின்னான்னு இருக்கு. ஏன்னா முன்னாடி காலங்கள்ல டாஸ்மார்க்கை இழுத்து மூடு, விதவைகள் அதிகமாயிட்டாங்க அப்படிங்கிற கதையெல்லாம் ஓட்டிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு எத்தனை டாஸ்மார்க் கடைகளை மூடினாங்க அப்படிங்கிற புள்ளி விவரங்களை கேட்டீங்கன்னா ரொம்ப சொற்பமான நம்பர்ஸா தான் இருக்கும். இன்னொரு பக்கம் ட்ரக் டீலரையே கூட வச்சுக்கிட்டு சுத்தி இருக்கக்கூடிய கட்சி தான் திமுக அப்படிங்கிறத நம்ம பல இடங்கள்ல பல நேரங்கள்ல பாக்குறோம். சோ குறிப்பா ஒரு சில சம்பவங்கள் அப்படிங்கிறது சமீப காலங்கள்ல நிறைய எடுத்தோம் அப்படின்னா இந்த ட்ரக் விவகாரம் மட்டும் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். சிந்தட்டிக் ட்ரக் வெவ்வேறு பேர்ல வெவ்வேறு கலர்ல இன்னைக்கு சிறுவர்கள், அதாவது ரொம்ப ரொம்ப யங் ஏஜ்ல பிலோ 25ல இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எப்படியா இந்த ட்ரக்ஸுக்கு அடிமை ஆயிருக்காங்க, அதனால என்ன மாதிரியான சமூக சீர்கேடுகள்லாம் நடக்குது அப்படிங்கிறது. என்னமா சமூகம்ன்ற சீர்கேடுன்ற அப்படிலாம் பார்க்காம நம்ம ரோட்ல நடமாடுறோம், இல்ல நம்ம வீட்டுல வயசான பெரியவங்களை விட்டுட்டு போறோம், இல்ல நம்ம பெண் குழந்தைங்களோ இல்ல குழந்தைங்களோ ஸ்கூலுக்கோ காலேஜஸ்க்கோ அனுப்புறோம்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு எப்படி இருக்குன்னா ரோட்ல கஞ்சாவை போட்டுட்டு அருவானால எடுத்து வெற்ற கலாச்சாரம் அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன் முந்தின காலங்கள்ல இல்லையா அப்படின்னு நம்ம கேட்போம். கண்டிப்பா இருந்துச்சுதான். எல்லா காலமும் எல்லாமும் இருக்கதான் செய்யுது. பட் ஆனா இன்னைக்கு மூல முடுக்கெல்லாம் இந்த பாத்தீங்கன்னா இந்த கஞ்சா புழக்கம் அப்படிங்கிறது கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பரவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சர்வ சாதாரணமா நானே ஒரு பையன்கிட்ட பேசும்போது அவன் சொல்றான், 200 ரூபாய் 300 ரூபாய்க்குலாம் இந்த மாதிரியான ஐட்டம் கிடைக்கும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பசங்க இறங்கிட்டாங்க. இன்னைக்கு அருவாவை வச்சு கஞ்சா போட்டுட்டு அவன் ரீல்ஸ் பண்ணி போடுறான் இன்னொருத்தனை வெட்டி. சோ இது இங்கொன்னும் அங்கொன்னும் அப்படின்ற சம்பவமே கிடையாது. நான் சொல்றது நான் வசிக்கக்கூடிய பகுதியிலேயே இந்த மாதிரி வேளச்சேரியில மெயின் பிரதான பகுதியில இந்த மாதிரி நடந்திருக்கு. இதோட சேர்த்து நம்ம சில கிராமப்புறங்கள்லயும் பார்த்தோம், சிவகங்கை பக்கம் பார்த்தோம், இந்த பக்கம் நீங்க தென்காசி மாவட்டங்கள், இந்த மாதிரி பல இடங்கள்ல வீடு போந்து அப்படியே கண்ணா பின்னான்னு வெட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம அதிகரிக்கிறத பாக்குறோம். குறிப்பா சொல்லணும், இது எப்பயோ அப்பப்ப நடக்குது அப்படின்னா கடந்த வாரம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த தேர்தலாம் அறிவிச்ச பிறகு கூட பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான பகுதியில, அதாவது செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கம் பகுதியில நெற்குன்றம் அப்படிங்கிற ஏரியால பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. இது ரொம்ப நாள் முன்னாடி இல்ல, ஒரு வாரத்துக்கு முன்னாடி. சரியான பகுதினா 8வது வார்டு பிள்ளையார் கோவில் தெருவுல ஒரு இரவு லாஸ்ட் வீக்ல ஒரு நைட்ல பசங்க ரோட்ல உட்காந்து கேரம் போர்டு விளையாடிட்டு இருக்காங்க. ஆப்போசிட்ல ஒரு கும்பல் வருது. அவனுங்க ஃபுல் போதை, கஞ்சா போதையில இருக்கானுங்க. இந்த பசங்க கிட்ட ஏற்படுற வாக்குவாதத்துல அருவா எடுத்து வெட்ட ஆரம்பிக்கிறானுங்க, அவ்வளோ ஆக்ரோஷமா. சரி, அந்த பசங்க பயந்து தெரிச்சு ஓடுறாங்க. கூட இருக்கவங்க பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் அருவா எடுத்து வெட்டக்கூடிய ஒரு வேலையை பண்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன பண்றோன்னே தெரியல, அந்த அளவுக்கு கஞ்சா. சோ இதெல்லாம் யார் மேல நம்ம தப்பு சொல்லுவோம் அப்படின்றத கேட்கணும். ஏன்னா இது ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்றதே இல்ல, ஊருக்கு இந்த சம்பவம் நடக்குது. அவங்களுக்கு மலிவான விலையில அந்த பொருள் கிடைக்குது. அதை டீலராவே நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் பல ஷாக்கிங்கான பல உண்மைகள் இருக்கு.
இதெல்லாம் வந்து என்ன குஜராத்ல இருந்து வருது, அங்க வருது, இங்க வருதுன்னு பேசினா இதை கட்டுப்படுத்த வேண்டிய கடமை அப்படிங்கிறது யார்கிட்ட இருக்கு அப்படின்னா ஆட்சியாளர் கிட்ட தான் இருக்கு. இதுக்கு தனியா நான் வந்து ஒரு பிரிவை உருவாக்கி ஒரு குழுவை உருவாக்கி இந்த ட்ரக்கை வந்து கண்ட்ரோல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி என்டிஏ ஆட்சி வந்தா பண்ணுவேன் அப்படிங்கிற அவரோட வாக்குறுதியில மென்ஷன் பண்ணியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். சோ நம்ம பெருசா நம்ம கேட்க வேணாம், எங்களுக்கு மேம்பாலம் கட்டி கொடுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, நீங்க பண்ற மாதிரி என்ன பண்ணாலும் கலைஞரோட பேரை வச்சிருவேன், இல்ல என் பேரையே வச்சுப்பேன் அப்படின்னு இல்லாம நம்மளுடைய குழந்தைகள், இப்ப நம்ம வீட்டுல இருக்க குழந்தைங்களோ இல்ல நமக்கு தெரிஞ்ச பசங்களோ நமக்கு தெரிஞ்சவங்களோட பையனோ புள்ளையோ யாரோ ஒருத்தர் இருப்பாங்க, அவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது நீங்க தரமான கல்வி கொடுக்குறோம், தரமான இது மருத்துவம் கொடுக்குறோன்றதை தாண்டி இன்னைக்கு அவன் வெறி பிடிச்சவனா தெரிஞ்சிட்டு இருக்கான். அவனை மனுஷனா இருக்க வைக்கிறதுக்கு மட்டும் ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட நோக்கமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் நான் வாக்களிப்பேன். ஏன்னா இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸ் தான் நாளைய இந்தியா அப்படின்னு நம்ம நம்புறோம். அப்படி ஒரு சமூகத்தையே வந்து ஒரு அடுத்த தலைமுறையே வந்து முட்டாளாக்கி அவனை கஞ்சாக்கு அடிமையாக்கி அவனோட வாழ்க்கை சீர்கெட்டு போகுதுன்னா நாடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நீங்களே யூகிச்சுக்கோங்க. அப்ப நீங்க எதை பேஸ் பண்ணி வாக்களிக்கணும் அப்படிங்கறத ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சு வாக்களிங்க. மீண்டும் வேறொரு காணொலியில சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.